இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் லைன் கம்ப்ளைண்ட்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் காரங்களை வச்சு பார்த்துருக்காங்க. அவங்க தான் வந்து நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. சரி நம்மளும் போய் பார்த்துருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிஜமாவே வந்து இன்வெர்டரும் ஃபேஸ் லைனும் வந்து எங்கேயோ ஷார்ட் ஆகி கிடக்குது. அதை தான் இப்போ நம்ம இந்த வீட்டில் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிபி பாக்ஸ் வச்சிருப்போம். டிபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டருக்கு தனியாக எம்சிபி போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இப்போ 5 ரூம் இருக்குன்னா 5 ரூமுக்கு தனித்தனியாக தான் நம்ம ஒயர் போட்டிருப்போம். அந்த 5 ரூமையும் நம்ம வந்து கலத்தி விட்டுட்டு ஃபேஸ் லைனை மட்டும் நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து 5 ஒயர் போட்டிருப்போம்ல, அந்த 5 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரில் வந்து ரிட்டர்ன் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஒரு ஒயரில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துச்சு. அந்த எந்த ரூம்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த போர்டை கலத்தி பார்க்கும்போது தான் தெரியுது ஃபுல்லாகவே ஒரே எறும்பா இருக்குது. அப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம வந்து என்னன்னா எறும்பு இருந்துச்சுனாலே வந்து ஒயரை எப்படியுமே கடிச்சு வச்சிருக்கோம். அப்போ அது கடிச்சு வச்சனால பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகுது நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போர்டில் கலத்திட்டு அதுக்கு மேலே ஒரு ஜென்சன் பாக்ஸ் இருந்து அந்த ஜென்சன் பாக்ஸில் ஒரு ஒயரை இழுத்து பார்க்கும்போது மொத்தத்தில் ஒயர் பார்த்தீங்கன்னா கையோடி உருவே வந்துடுச்சு. அதாவது அத்து வந்துடுச்சு. அது எப்படி அத்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல்லாகவே டேமேஜ். அதே பார்த்தீங்கன்னா ஃபேஸு நியூட்ரல் எர்த்து இந்த 3 ஃபேஸு இன்வெர்ட்ரு எர்த்து இந்த 3 லைனுமே ஷார்ட் ஆகிருந்திருக்கு. இப்போ அந்த ஒயர் எல்லாமே நம்ம கலத்தி எடுத்து நம்ம வந்து புதுசாகவே நம்ம வந்து ஒயர் போட்டு கொடுத்துட்டோம். ஃபேஸு நியூட்ரல் எர்த்து இன்வெர்ட்ரு அது போக பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கிடந்துச்சு. அந்த பாயிண்ட் எல்லாமே தனித்தனியாகவே போட்டு கொடுத்துட்டோம். புது ஒயராட்டே நம்ம போட்டு கொடுத்தோம். ஏன்னா இதில் வந்து ஜாயிண்டோ எதுவுமே அடிக்கக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப டேமேஜ் ஆனதில் ஒயரில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக எரிஞ்சு தானே இருக்குது. லைட்டாக வந்து நம்ம வந்து வெட்டிட்டு மீதியை ஜாயிண்ட் அடித்து அனுப்பிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. மொத்த ஒயருமே கண்டிப்பாக மாற்றிருங்க. என்னென்னா உள்ள வந்து எறும்பு இருக்கனால கண்டிப்பாக அந்த நீங்கள் அடித்த டேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் அந்த எறும்பு வந்து தின்னுட்டு போயிடும். அதில் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஜாயிண்ட் அடிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து ஒயர் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஒயர் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து இன்வெர்டர் லைன் எல்லாமே செக் பண்ணி நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துருந்தோம். அதில் வந்து ஆன் பண்ணி பார்த்ததில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெர்டருமே வந்து இப்போ ஷார்ட் ஆகுது இல்லை, அதுமாதிரி ஃபீஸ் போதுமே இல்லை. கரெக்டாக ஒயரிங்கை வந்து கரெக்டாக பக்காவாக வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் வராது.